வணக்கம். 234 சதுரங்க வேட்டை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 234 சதுரங்க வேட்டை நிகழ்ச்சியில் இந்த வாரம் புதுக்கோட்டை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகள் பற்றியும், தமிழக விளையாட்டுத்துறையின் செயல்பாடு குறித்தும், அரசியல் கட்சிகளின் 2016 தேர்தல் வியூகம் குறித்த விமர்சகரின் கருத்தை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். விராலிமலையில் இந்த பஸ் ஸ்டாண்ட் வரணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பொதுமக்களோட கோரிக்கை. ஆனா நாங்க எதிர்பார்த்ததுக்கும் இப்ப நிறைவேற்றிருக்கிறதுக்கும் இடைவெளி ஏராளமா இருக்கு. அரசு கலைக்குழு கொண்டு வருவேன். இதுவரையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே முடங்கி கிடக்கு. பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கு நிவாரணம் என்பது எப்பொழுதும் கிடைப்பது கிடையாது. தேர்தல் வருகிற பொழுது வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டதாக தெரியல. புதுக்கோட்டை மாவட்ட தொகுதிகளின் பிரச்சனைகள் என்ன, மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து பார்ப்பதற்கு முன்பாக புதுக்கோட்டை ஒரு பார்வை இது உங்களுக்காக. புதுக்கோட்டை என்பது புதிய கோட்டை என பொருள்படும். 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தொண்டைமான் ரகுநாதா என்பவரால் ஒரு புதிய கோட்டை கட்டப்பட்டு புதுக்கோட்டை என பெயரிடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பரப்பளவில் சிறிது என்றாலும் வரலாறு, சிற்பம், ஓவியம், ஏனைய கலைகள் மற்றும் கனிம வளம் போன்ற சிறப்புகளால் பெருமை பெற்ற மாவட்டமாக திகழ்கிறது. இந்த மாவட்டம் பல்லவர், பாண்டியர், சோபூர், முத்தரையர், ஹொய்சலர், இஸ்லாமியர், நாயக்கர், மராத்தியர், விஜயநகர அரசு மற்றும் ஆங்கிலேயர்களால் படையெடுக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு அவர்களின் கலை கலாச்சாரங்களால் தாக்கம் பெற்றது. சுதந்திரத்திற்கு முன் தொண்டைமான்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது புதுக்கோட்டை. 1974 ஜனவரி 1ஆம் தேதி திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டங்களின் சில பகுதிகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டதுதான் புதுக்கோட்டை மாவட்டம். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் அடையாளம் காணும் முயற்சியே கோட்டை முதல் குமரி வரை பகுதி. இதில் புதுக்கோட்டை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் 2011 தேர்தல் நிலவரம் குறித்து பார்க்கலாம். கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் கவிதை பித்தனை, அதிமுகவின் சுப்பிரமணியன் 19,699 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் ரகுபதியை, அதிமுகவின் விஜயபாஸ்கர் 39,309 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் பெரியண்ணன் அரசுவை சிபிஐயின் முத்துக்குமரன் 3,101 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். சாலை விபத்தில் முத்துக்குமரன் உயிரிழந்ததை அடுத்து புதுக்கோட்டை தொகுதிக்கு 2012 இடைத்தேர்தல் நடைபெற்றது. திமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் தேர்தலை புறக்கணித்தன. இதனையடுத்து அதிமுக, தேமுதிக இடையே நேரடி போட்டி நிலவியது. அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமான் 71,499 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் ஹுசைன் 30,500 ஓட்டுகள் பெற்று டெபாசிட்டை தக்க வைத்துக் கொண்டார். முதல் முறையாக தேமுதிக புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் டெபாசிட்டை பெற்றுள்ளது. திருமயம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரசின் சுப்புராமை, அதிமுகவின் வைரமுத்து 31,135 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் பாமகவின் அருள்மணியை, அதிமுகவின் கூப்பா கிருஷ்ணன் 5,127 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரசின் திருநாவுக்கரசரை, அதிமுகவின் ராஜநாயகம் 16,656 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2011 தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சியை பிடித்தது அதிமுக. அப்படி சொன்ன வாக்குறுதிகளில் என்னவெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எதுவெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். கந்தர்வக்கோட்டை தொகுதியில் 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதி முழுவதுமாக செலவழிக்கப்பட்டுள்ளது. தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறும் கந்தர்வக்கோட்டை தொகுதி மக்கள் தங்கள் பகுதி மாணவர்கள் வசதிக்காக அதிக பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றனர்.
ஏராளமான குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் அவர்கள் கந்தர்வ கோட்டையை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்கின்றனர். தொகுதியினுடைய எம்எல்ஏ அமைச்சர் ஆன பிற்பாடு நம்ம கந்தரகோட்டையை தன்னிறைவாக போகுதுங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தோம். ஆனா நாங்க எதிர்பார்த்ததுக்கும் இப்ப நிறைவேற்றி இருக்கிறதுக்கும் இடைவெளி ஏராளமா இருக்கு. எப்படின்னு சொன்னா கந்தரகோட்டை மட்டுமல்ல, கந்தரகோட்டை வட்டாரத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு சென்று மையப்பகுதியில பேருந்து நிலையம் அமையணுங்கிறது எல்லாருடைய விருப்பம். அதுக்கு போதுமான இடங்கள் இருந்தும் கூட மக்கள் எல்லாம் பல முறை போராடி உண்ணாவிரதம் இருந்து பேரணிகள் பல நடத்தி சர்வ கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்தும் கூட மக்களுடைய கோரிக்கை அப்புறப்படுத்தப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கிழக்க சுடுகாட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டு வச்சாங்கிறது மக்களுடைய ஒட்டுமொத்த வருத்தம். இது அதை தாண்டி என்ன பண்ணுச்சுன்னா கல்லூரி போன்றவர்கள் எல்லாம் புதுசா கொண்டு வந்தாங்க. எங்களுடைய மனமார வாழ்த்துக்கள் சொல்றோம். ஆனா அது கூட பக்கத்துல இல்லாம அது தூரத்துல கொண்டு போய் கிராம பகுதியில் விட்டதுனால மாணவர்கள் மாலை நேரத்துல சரியான நேரத்துல இதுக்குன்னு ஸ்பெஷலா பஸ்ஸும் விடல. எப்பயாவது வர்ற நேரத்துல மாணவர்கள் பெரிய அவஸ்தைக்குள்ளாகிறாங்க. இந்த திருக்காட்டுப்பள்ளிக்கும் கந்தரகோட்டைக்கும் புதிய இந்த நகர பேருந்து 2-3 விடணும். இங்க ஒரு பெரிய ஏரி, ஒரு 4-5 ஏரி இருக்கு. அந்த ஏரி எல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கு. அதுல அந்த ஏரியை சார்ந்த நிலமெல்லாம் எல்லாம் அரசு பத்தி போட்டாங்க. காரணம் என்னன்னா தண்ணியே தங்குறது இல்ல. அதுக்கு தண்ணி வரத்து வாரியும் எதுவுமே இல்ல, எல்லாம் தூந்து போச்சு. எல்லா ஏரி குளம் எல்லாத்தையுமே அதோட உண்மையான இடத்தை அளந்து புடிச்சு அதுக்கு வரத்து வாரி எல்லாம் வெட்டணும்னு சொல்றாங்க. ஆனா அது மனு கொடுக்கறது தான் வரையில எல்லாம் எம்எல்ஏ வரையில எம்பி கலெக்டர் மீட்டிங் முறையில எல்லாம் ஊருக்கு மனு கொடுப்பாங்க. அதை சமுதாயமா வாங்கி வச்சுக்கிட்டு போயிருவாங்க. அதை பத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. எந்த குளமும் அளந்து புடிச்சதா சரித்திரமே இல்ல. புடிச்சு எல்லாம் குளத்துல பாதி இருக்கு, ஒரு குளம் காணாமே போயிடுது. எந்த தொகுதிக்கு ஒரு பெருசா நல்லது எதுவும் பண்ணல ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப வறட்சி நிவாரணம் எல்லா ஏரியாவிலையும் கொடுத்தாங்க. இந்த மந்திரி ஏரியா மட்டும் கொடுக்கல. புதுக்கோட்டை மாவட்டத்தில் எல்லா ஏரியாவுக்கும் அந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த மந்திரி சுப்பிரமணிய ஏரியாவுக்கு மட்டும் அந்த வறட்சி கொடுக்கல. அதனால அவர் எந்த இதுல பஸ் ஸ்டாண்ட் இங்க கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி தான் ஏற்கனவே அம்மா போக வாக்குறுதி கொடுத்தாங்க, மந்திரியும் கொடுத்தாங்க. ஆனா அவங்க இங்க எந்த ஒரு பலனும் மந்திரி தொகுதி மாதிரி இல்ல. ஒரு தாலுகா இருக்கிறது ஒரு நகராட்சியாக கூட ஆகல, ஒரு பேரூராட்சியாக கூட ஆகல. எதிர்பார்ப்புகள் எதுவுமே நடக்கல. திருமயம் தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதியில் 9 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 18 லட்சம் ரூபாய் மீத இருப்பாக உள்ளது. திருமயம் சுற்றுலா தளமாக அறிவிக்கப்படும் என்று கூறி வாக்கு சேகரித்த தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அதற்கான முயற்சியை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள், திருமயத்தில் பெல் நிறுவனம் இருந்தும் அதனால் பயனடைவது சிவகங்கை பகுதி மக்கள்தான் என்கின்றனர். எம்எல்ஏ மீதான குற்றச்சாட்டாக விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, தொழில்துறைக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்பதும் மேலோங்குகிறது. போன எலெக்ஷன்ல இந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமயத்தை சுற்றுலா மயமாக்குறேன்னு ஸ்பெஷலா சொன்னாரு. மற்றபடி அரசாங்க திட்டங்கள் தவிர மற்ற இது ஸ்பெஷலா ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. கோர்ட்டு போன ஆட்சியில் வந்துச்சு, அது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி திருமயத்துக்கு எந்த ஸ்பெஷலான ஸ்கீமும் இல்லை. அரசாங்க திட்டங்களை தவிர தனி எம்எல்ஏங்கிற ஸ்பெஷலா இது கொண்டு வரும், டெப்போ கொண்டு வரோம்னாங்க. டெப்போ வருதுக்கான இது வந்த மாதிரி தெரியல. அப்புறம் திருமயத்தில் சுற்றுலாத்தலமாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சாலை வசதியெல்லாம் சுமாராக தான் இருக்கு. டவுனுக்குள்ளே ரொம்ப மோசமான சாலை வசதிகள் இருக்கு. போன பீரியட்ல பெல் வந்துச்சு. அதனால அதுக்கு ஹவுசிங் யூனிட் பண்றதுக்கு இடம் 40 ஏக்கர் கேட்டாங்க, அது கூட பண்ணி கொடுக்க முடியல. அதனால அது வேற மாவட்டத்துக்கு போகுது. பெல் அதோடைய மக்களுக்கு பயன்பாடா திருமயத்துக்கு பயன்படுற மாதிரி எதுவும் கிடையாது. அது முழுக்க சிவகங்கை மாவட்டத்துக்கு போயிடுச்சு. திருமயத்தில் பெல் இருந்தாலும் அது காரைக்குடி, நேமத்தாம்பட்டி அந்த ஏரியா மக்களுக்கு தான் பயன்பாடா இருக்கு. 2011 சட்டமன்ற தேர்தலின் போது திருமய தொகுதிக்கு அரசு கலைக்கொள்கை கொண்டு வருவேன், தொழிற்சாலைகளை அதாவது சிப்காட் என்று சொல்லக்கூடிய தொழிற்பேட்டைகளை அமைப்பேன் என்று உறுதியளித்திருந்தார். இதுவரையும் அதற்கான எந்தவித முகாந்திரமுமே கிடையாது. மக்கள், அதாவது சாதாரண நடுத்தர மக்கள் பயன்பெற வகையில எந்த ஒரு திட்டத்தையும் சொன்னதை எதையுமே இதுவரை நிறைவேற்றவில்லை. இனி நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. இந்த திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாச்சும் ஒரு கோரிக்கை சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டதாக தெரியல.
எதற்காக நம்ம மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதற்கான பணியை செய்யாம அங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. விவசாயத்துக்கு முக்கியத்துவம், தொழில்துறைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குமா? இந்த பெல்லு நிறுவனத்துக்கு அது போன ஆட்சியில செஞ்சது எங்க ஆட்சிக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு தட்டி கழிக்கிறார தவிர ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல. படித்த இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடத்துங்க, பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தை போக்குற அளவுக்கு சாலை வசதிகளா இருக்கட்டும் எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாலுமே அது யாருமே எடுக்கப்பட முடியல. நாங்க பொதுமக்கள் வாக்களிச்சு எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தோமா? பொதுவான மக்களுக்கு அவர் எம்எல்ஏ இல்லையா? எங்களுக்கு 5 வருஷம் எதுவுமே செய்யல. எம்எல்ஏ எங்களுக்கு எந்த பொறுப்பும் எங்களை செய்யல. என்னன்னு எங்களை கேட்கறதும் இல்ல. என்ன அப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க ஆள் இல்ல. நாங்களா இருக்கிறோம். குளிக்க வசதி இல்ல, வெளியே தெருவு போக வசதி இல்ல, எந்த வசதியுமே கிடையாது. நாங்க வாரம் காலையில வர்றோம், இருக்கிறோம். நாங்க எங்கிட்ட ஒரு பக்கம் வச்சிருந்து இந்த வியாபாரத்தை பண்றோம், நாங்க போறோம். எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. கொடுத்துருந்தாலும் சொல்லுங்க இருங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இந்த கொட்டையில இருங்கன்னு சொல்லி ஒரு தகரத்தை போட்டு உட்கார சொன்னாங்க. அதுதான் மறுக்கா எந்த உதவியும் எங்களுக்கு செய்யல. புதுக்கோட்டை தொகுதியில் 2012 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 8 கோடி ரூபாய் நிதியில் 7 கோடியே 95 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 5 லட்சம் ரூபாய் மீத இருப்பாக உள்ளது. புதுக்கோட்டை தொகுதியில் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை என்று குமுறும் மக்கள் திருவப்பூர் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் வாக்குறுதி என்ன ஆனது என கேள்வி எழுப்புகின்றனர். விவசாயத்தில் பின்தங்கியுள்ள மாவட்டமாக உள்ள புதுக்கோட்டையை முன்னேற்றுவதற்கான எந்த முயற்சியையும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேற்கொள்ளவில்லை என்பது அவர்களது குற்றச்சாட்டு. புதிய பஸ் நிலையம் புதிதாக சீரமைத்து தரப்படும் என்றார்கள். ஆனால் இது மாதிரி பல்வேறு திட்டங்களை அவர்கள் அறிவித்து சென்றதோடு சரி. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பாதாள சாக்கடை திட்டம் என்பதை சுத்தமாக மூடப்பட்டு இன்றைக்கு புதக்குழிகளே கிடக்கிறது. அதேபோல பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே இருந்த பஸ் நிலையத்தை வெள்ள பெயிண்ட் வெள்ள சுண்ணாம்பு அடித்து அதற்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக சொல்லி இன்றைக்கு பல சுருட்டல்கள் ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது. அதேபோல இன்றைக்கு புதுக்கோட்டையிலே மக்களுடைய அன்றாட பிரச்சனை குடிதண்ணீர் பிரச்சனை. நான் ஆட்சிக்கு வந்தால் சுத்தமான நீரை நிச்சயமாக வழங்குவேன் என்று இடைத்தேர்தலின் போது புதுக்கோட்டையில் அறிவித்துட்டு போன அம்மையார் அவர்கள் இன்று வரை புதுக்கோட்டை மக்களுக்காக குடிநீர் பிரச்சனைக்கு எந்தவிதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. அதேபோல ரயில்வே மேம்பாலங்கள் அமைத்து தரப்படும் என்று திருவப்பூர் கேட்டுக்கும் கருவேப்பிலை கேட்டுக்கும் அறிவித்துவிட்டு சென்றார்கள். அது அப்படியே கிடக்கிறது. மக்கள் இன்று வரை பாதிக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறார்கள். புதுக்கோட்டை பெரும்பாலும் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வானம் பார்த்த பூமியாக இருக்கின்றது. பெரும்பான்மை மக்கள் விவசாயத்தை சார்ந்தான் இன்னும் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயத்திலும் கூட ஒரு பின்தங்கிய பகுதியாகத்தான் புதுக்கோட்டை இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் காவிரியினுடைய கடைமடை பகுதி. இந்த கடைமடை பகுதிக்கு வரக்கூடிய தண்ணீர் எப்பொழுதுமே வருவது கிடையாது. பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கு நிவாரணம் என்பது எப்பொழுதும் கிடைப்பது கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது. சரி, விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை ஊக்குவிப்பதற்கு இங்கு ஏதாவது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முயற்சி எடுத்திருக்கின்றாரா? அல்லது அரசாங்கத்திடம் ஏதாவது அப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றாரா? அல்லது இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களிடம் அதுபோன்ற ஒரு கேள்வியை கேட்டு அதுபோன்ற விளக்கங்களை கேட்டு ஒரு புதிய திட்டங்களை புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கி இருக்கின்றாரா என்று பார்த்தால் அப்படியெல்லாம் அவர்கள் சிந்திப்பது போன்று கூட தெரியவில்லை. புதுக்கோட்டையை தொடர்ந்து விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறார் என்பது குறித்து பார்க்கலாம். விராலிமலை தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதியில் 9 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 55 லட்சம் ரூபாய் மீதம் இருப்பாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே சற்று வித்தியாசமாக உள்ளது விராலிமலை தொகுதி. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் தொகுதியான இங்கு பல்வேறு நலத்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறும் விராலிமலை தொகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கரை கொண்டாடுகின்றனர். விராலிமலைக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னு அவர்கிட்ட கேட்க முடியாத அளவுக்கு செஞ்சிருக்காரு. எங்க தொகுதிக்கு வந்ததுல இருந்து விராலிமலையை மாற்றி அமைச்சிருக்காரு. எங்களுக்கு நல்ல ஒரு விராலிமலை தொகுதியாங்கிற ஒருத்தர் பார்க்கறதுக்கு இது விராலிமலை தொகுதிதானா அப்படிங்கறத இந்த ஒரு 4 வருஷத்துக்குள்ள எங்களுக்கு செஞ்சு நல்ல பேருக்கு விட்டுருக்காரு. எங்களுக்கு பொதுமக்கள் குடிநீர் கேட்டா குடிநீர் கொடுக்குறாரு, லைட் வசதி கேட்டா லைட் வசதி செஞ்சு கொடுக்குறாரு. என்னென்ன தேவைன்னு ஒரு பொதுமக்கள் போனாங்க உடனே கூட கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுக்குறாரு. அவரு எங்களுக்கு இந்த சீக்கிரம் இந்த குடிநீரோட பஞ்சாயத்து எல்லா பஞ்சாயத்தும் கொடுக்கறதுக்காக கூட ஏற்பாடு பண்ணி எல்லா பஞ்சாயத்துக்கும் கூடிய சீக்கிரம் குடிநீர் எங்களுக்கு கொடுத்துருவாரு.
விராலிமலையில இந்த பஸ் ஸ்டாண்டு வரணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பொதுமக்களோட கோரிக்கை. அது இந்த வருஷம் நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. எங்களுக்கு அவர் என்ன செய்யணும்னு நாங்கள் கேட்டு பொதுமக்கள் போனாலும் ஒரு தனிப்பட்டவர் ஒரு போனாலும் உடனடியாக எங்களுக்கு கேட்டு எங்களுக்கு என்ன நல்லதை செஞ்சு கொடுக்குறாரு. அமைச்சர் வந்த பின்னாடி இங்க நல்லா நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நீண்ட வருஷமா பஸ் ஸ்டாண்ட் இல்லாம இருந்துச்சு. அந்த குறையை வந்து நம்ம அமைச்சர் தீர்த்து வச்சிருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்த நம்ம முருகன் கோயிலோட சாய்தள படிக்கட்டு அவர் தான் அமைச்சு கொடுத்தாரு. இதுக்கடையில பாத்தீங்கன்னா மக்களோட நீண்ட கால எதிர்பார்ப்பு என்னன்னா சுகாதாரம் வந்து சீர்கட்டு இருந்துச்சு. அமைச்சர் வந்த பின்னாடி அம்மாவோட உத்தரவுப்படி அமைச்சரோட செயல்பாடுபடி நல்லபடியா ஒரு செஞ்சு கொடுத்திருக்காங்க. ரோடு மேம்பாலம் போக்குவரத்து எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்திருக்காங்க. இதுக்கடையில என்னன்னா மக்களோட ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கையான 350 கோடி செலவுல காவிரி குடிநீர் திட்டம் வந்து இந்த 2-3 நாள சரி பண்ணி கொடுத்துறேன்னு இருக்காங்க. இதனால அமைச்சர் நாங்க ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். இழுப்பூருக்கு வந்து ஆர்டிஓ ஆபீஸ் போக்குவரத்து இது, அடுத்தது ஆர்டிஓ ஆபீஸ் ரெவன்யூக்கு, கோர்ட்டு தனி கோர்ட்டு, இதெல்லாம் வந்து அவருடைய தேனி மாதிரி அவருடைய சுறுசுறுப்பு. சனி ஞாயிறுனா அவர் சென்னையில் இருக்க மாட்டார், விராலிமலை தொகுதியில தான் இருப்பாரு. விராலிமலை மக்கள் எந்த மனுவை கொடுத்தாலும் உடனே அது பரிசீலனை பண்ணி மேக்சிமம் அப்பவே நடவடிக்கை எடுக்க சொல்லுவார். அடுத்த நிமிஷம்லேயே சொல்ல மாட்டார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்பவே உடனே செய்யணும் பாரு, எந்த அதிகாரிகிட்டையும் அப்பவே செஞ்சு கொடுக்கணும், பொதுமக்கள் அப்பதான் அதனுடைய பலனை அனுபவிப்பாங்கிறத ரொம்ப சிரத்தை எடுத்துப்பாரு. அவருடைய பணி மீண்டும் விராலிமலை கிடைச்சா எங்களுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பள்ளிக்கூட வசதிக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, பள்ளி எல்லாம் புதுசா கட்டியிருக்காங்க, ஆஸ்பத்திரிக்கு நல்ல மிகப்பெரிய வசதிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தனியா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு தனி இன்னும் சிறப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் நல்ல வசதிகள் எல்லா வசதிகளும் இருக்குது. ஹாஸ்பிட்டல் நல்ல வசதியா இருக்குது. நம்ம ஜிஹெச் விராலிமலையிலே முன்னாடி இருந்த லெவலுக்கு இப்ப ரொம்ப நல்ல வசதி பண்ணி கொடுத்திருக்காரு. ஆலங்குடி தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதி முழுவதுமாக செலவழிக்கப்பட்டுள்ளது. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி மக்களின் புகார் பட்டியல் கொஞ்சம் நீளம்தான். தொகுதி பக்கமே சட்டமன்ற உறுப்பினர் வருவதில்லை என்ற குற்றச்சாட்டுடன் பல்வேறு குறைகளையும் ஆலங்குடி தொகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். இது ஆலங்குடியினுடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமை மருத்துவமனையில மகப்பேறு மருத்துவரே கிடையாது. அந்த மகப்பேறு மருத்துவரை உடனடியா இங்க நியமிக்கணும். எந்த நேரமும் எந்த ஒரு நோயாளியை கொண்டு போனாலும் புதுக்கோட்டை மருத்துவமனையை கொண்டு போறதுக்கு தான் ஏற்பாடு பண்றாங்க ஒழிய இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு எந்த விதமான வசதியும் அவங்க ஏற்படுத்திக்கல. இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இங்க ஒரு செண்டு தொழிற்சாலை வரணும். இங்க மலர் நிறைய பயிரிடப்படுது. வடாடி, கீரமங்கலம், கொத்தமங்கலம் இந்த பகுதிகளில் நிறைய மலர், எந்த பகுதியும் இங்கிட்ட எடுத்துக்கலாம், காத்தாமடுதி, மாங்கோட்டை எல்லா பகுதியிலையும் மலர் நிறைய பயிரிடப்படுது. அதற்கான ஒரு செண்டு தொழிற்சாலை இது முடிய கொண்டு வரல. இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. அந்த செண்டு தொழிற்சாலையை கொண்டு வர ஏற்பாடு செய்யணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து மிக பெரிய பயிர் வகை ஆராய்ச்சி பண்ண இங்க ஆலங்குடியிலிருந்து பக்கத்தாப்புல 8 கிலோமீட்டர்ல தான் இருக்கு வம்பன் ஆராய்ச்சி வகை. அதை மையமா கொண்டு ஒரு விவசாய கல்லூரி, அரசு விவசாய கல்லூரி வரணும். இந்த இது வழியா தான் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் இதை வந்து வாரத்துல 2 நாளோ 3 நாளோ அந்த தண்ணீரை நாங்க ஆலங்குடி நகர மக்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி ஏற்பாடு செய்து தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம அரசு போக்குவரத்து பணிமனை இங்க இருந்தும் இந்த கல்லூரி நேரமோ அல்லது பள்ளி நேரங்களோ சரியான பஸ் போக்குவரத்து கிடையாது. சாயங்காலம் ஸ்கூலுக்கு போறப்ப இந்த மாங்கோட்டை, இந்த நம்மம்பட்டி, காத்தாம்பட்டி இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து பாதி பிள்ளைங்க ரோட்ல நிக்குது. ஒரு பஸ் தான் இயக்குறாங்க. அதுவும் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 4:30 மணிக்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்க இவ்வளவு பெரிய பணிமனை இருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய ஒரு அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் கிடையாது. ஆர்டினரி பஸ் தான் போகுது. அதனால அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் இல்லைங்கிறதுனால மக்கள் எல்லாம் இங்க புதுக்கோட்டைக்கு திருச்சிக்கு போய் தான் சென்னைக்கு பயணம் செய்யறாங்க. அதை ஒரு அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸா மாத்தி தரணும். மின்சாரத்துறையினுடைய உதவி செயல்பாட்டு அலுவலகம் அறந்தாங்கி இருக்கிறதுனால கந்தரோட்டிலிருந்து வருகிற மக்கள் முதற்கொண்டு ஆலங்குடி இருக்கிற மக்கள்லாம் அறந்தாங்கி மையப்படுத்தி போக வேண்டியிருக்கு. அதனால மின்சாரத்தினுடைய உதவி செயல்பாட்டு அலுவலகம் ஆலங்குடியில உருவாக்கணும். 2வது கோட்டாட்சி தலைவர் அலுவலகம் வந்து ஆலங்குடியில மையப்படுத்தி இதற்கான வரைவு திட்டம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொள்கை வடிவத்திற்கு போனதற்கு பின்னால் எனக்கு எழுப்பூருக்கு மாற்றப்பட்டிருப்பதாக செய்தி வருது. அதனால ஆலங்குடியில ஆர்டிஓ ஆபீஸ்ங்கிறது தவிர்க்க முடியாது. கோட்டாட்சி தலைவர், வருவாய் கோட்டாட்சி தலைவர் அலுவலகம் இங்க உருவாக்கணும். 3வது தொழில்துறையில மிகச்சிறந்த கடலை வடிவமாக இருந்த இந்த பகுதி ஒரு காலத்துல உளுந்தூர்பேட்டையும் ஆலங்குடி மட்டும்தான் கடலை வணிகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய தீர்மானிக்கிற சக்தியா இருந்தது.
இன்றைக்கு கடலை வணிகம் என்பது 100க்கும் மேற்பட்ட ஆலைகள்லாம் மூடப்பட்டு இன்னைக்கு கல்யாண மண்டபம் மற்றதான் போயிருச்சு. அதனால கடலையை மையப்படுத்தி இந்த பகுதியில ஒரு வனஸ்பதி தொழிற்சாலை உருவாக்கணும்னு 30 ஆண்டு காலமாக இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை. 30 ஆண்டு காலமான வனஸ்பதி தொழிற்சாலை உருவாக்கணுங்கிற உணர்வை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தேர்தல் வருகிற பொழுது வாக்குறுதியாக கொடுக்கறாங்க. குறைந்தபட்சம் அது கொள்கை வடிவிலோ வரைவு திட்டத்திலே இல்லை. திருமங்கலம் ஒன்றிய ஆலங்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள் மாவட்டத்தை எல்லையை தாண்டி படிக்கக்கூடிய சூழல். ஒரு பொறியியல் கல்லூரி, ஒரு கலைக்கல்லூரியை துவங்குவதற்கு வாக்குறுதி கொடுத்து அதற்கான ஒரு கோரிக்கை சட்டமன்றத்தில் இந்த வரைக்கும் வைக்கல. அதனால சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் குறிப்பிட்ட காலம், ஒரு 6 மாத காலம் தான் இருக்கு. இந்த 6 மாத காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அதுபோல மக்கள் குறைகளை குறைந்தபட்சம் மக்களை சந்திச்சு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அதிமுக துவக்க விழாவில் மக்கள் குறைகளை போக்கணும் சொல்லி அந்த முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த முதலமைச்சர் வேண்டுகோளை ஏற்றுனாலும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மக்களை சந்திச்சு தொகுதியுடைய குறைகளை போக்குவதற்கு இந்த குறைந்த காலத்திலாவது அந்த ஒரு 6 மாத காலம்னாலும் இங்க தங்கி இந்த பொதுமக்களுடைய கோரிக்கைகள், குடிநீர், சாலை, கல்லூரி, அதுபோல மின்சார தட்டுப்பாடு போன்ற பல்வேறு இக்கட்டால இருக்கிற அந்த சூழ்நிலையில் இந்த தொகுதி மக்களை பாதுகாக்க சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக குரல் கொடுக்கணும். அறந்தாங்கி தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட நிதி 10 கோடி ரூபாய் ஆகும். அதில் 9 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 8 லட்சம் ரூபாய் மீத இருப்பாக உள்ளது. அறந்தாங்கியில் 27 வார்டுகளில் குடிநீர் பிரச்சினை இருப்பதாக கூறும் மக்கள் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்கின்றனர். பாதாள சாக்கடை திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். இதுவரை அது நிறைவேற்றவில்லை. அதேபோல் காவிரி குடிநீர் திட்டம் ஸ்ரீரங்கத்திலிருந்து நமக்கு இங்க தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதோட செயல்பாடுகள் முறையா தண்ணிகள் வராதனால அறந்தாங்கி நகரத்தில் 27 வார்டுகளும் இன்னும் சொல்ல போனால் 50,000 மக்கள் வசிக்கின்ற ஒரு பெரிய பகுதி. பல ஊர்களில் இருந்தும் இங்கே வந்து போகின்ற மக்கள் தொகையும் அதிகம். அதே நேரத்தில் தண்ணீர் முறையாக இங்கே நமக்கு நீர் வரத்து இல்லாதனால் தண்ணி கஷ்டங்களும் அதிகமாக வந்து வண்ணம் தான் இருக்கின்றன. சாலைகளும் போதிய வசதிகள் இல்லாமல் தற்போதுதான் டெண்டர்களெல்லாம் விடப்பட்டிருக்கிறது என்கின்ற இன்று சொல்லுகிறார்களுடைய சாலைகள் எல்லாம் பாருங்கள், கடற்கரையிலே எல்லாரும் குன்றும் குடியுமாகத்தான் இருக்கின்றது. தற்போது கூட கட்டுமாடி சாலை பயங்கரமான விபத்து கொண்டாகிற சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நாங்கள் எடுத்துவிட்டோம், இந்த வாரம் பார்க்கிறோம், அந்த வாரம் பார்க்கிறோம் என்று குறைகள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஆனால் நிவர்த்தியாக எந்த வேலையும் செய்யவில்லை. இன்னும் அதிகப்படியாக சொல்ல போனால் ஒரு மருத்துவ இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம பகுதிக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதற்கான முயற்சி சென்ற ஆட்சியில் எடுத்தார்கள், தவறி போய்விட்டது. அதையும் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கான முகாந்திரம் இருந்தது மாதிரி தெரியவில்லை. அறந்தாங்கி தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைய செய்ய வேண்டியது எதையுமே இதுவரையும் செஞ்சதுக்கான ஒரு எந்தவித விஷயமும் வெளியே தெரியல. ஆறு புதுப்பட்டினத்தில் பாத்தீங்கன்னா ஒரு துறைமுகம் ஒன்று வேலை ஆரம்பிச்சபடி அப்படியே கிடக்கு, அது பூர்த்தி செய்யப்படவில்லை. மணமேல்குடி பாத்தீங்கன்னா நம்ம அரசு போக்குவரத்து கழகம் விரிவுபடுத்துறதுக்காக ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுவரையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே முடங்கி கிடக்கு. அறந்தாங்கில பாத்தீங்கன்னா அத்தனை நகர சாலைகளும் ரொம்ப மோசமா இருக்கு. அடிப்படை தேவைகள் எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏவை பார்க்கலாம், எம்எல்ஏவை தொடர்பு இல்லைனா அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிற தகவலே தெரிய மாட்டுது. அறந்தாங்கி தொகுதியில உள்ள அனைத்து மருத்துவமனைகளும் ரொம்ப பாடாவியா இருக்கு. ஏதாவது அவசர தேவைகளுக்காக யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னா கூட அதுக்கான உதவிகள் செய்யறதுக்கு மருத்துவர்கள் சரியா போதுமான அளவு இங்க இல்ல. மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகியிருக்காங்க. அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ராஜநாயகம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டாலும் அரசு கலைக்கல்லூரிக்கு சொந்த கட்டிடம் பெற்று தந்துள்ளார். கிராம பகுதி மாணவர்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் என பாராட்டவும் செய்கின்றனர் பலர். அறந்தாங்கில அரசு கலைக்கல்லூரி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியுடைய உறுப்பு கல்லூரியான அரசு கலைக்கல்லூரிக்கு சொந்த கட்டிடம் இல்லாம இயங்கி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கட்டிடத்திற்கு நான் வெற்றி பெற்றால் சொந்த கட்டிடம் ஆட்சியில என்னுடைய காலத்துல வாங்கி தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு சொந்த கட்டிடம் இன்னைக்கு அறிவியல் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்னைக்கு இங்க அறந்தாங்கில ஆரம்பிச்சிருக்காங்க 9 கோடி ரூபாய் செலவுல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கிராம பகுதிகளுக்கு அதிகமான பேருந்துகள் இல்லாம இருந்துச்சு. அது வாங்கி தரதா உறுதியளிக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அதையும் நிறைய கிராமங்களுக்கு இன்னைக்கு பஸ் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. தற்போது நாம் பார்க்க இருப்பது துறைமுகம் பகுதி. துறைமுகம் பகுதியில் விளையாட்டுத்துறையின் செயல்பாடு குறித்து பார்க்க இருக்கிறோம்.
இது குறித்து ஃபிஃபா கால்பந்தாட்ட நடுவர் ஜெயபாலிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். விளையாட்டு வீரர்களுக்கு தமிழக அரசு அறிவிக்கும் திட்டங்கள் சென்று சேர்கிறதா? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன திரு ஜெயபால்? சில திட்டங்கள் கரெக்டாக சரியா போய் சேருதாங்கிறத மேற்பார்வை பாக்குறதுல சில இது நம்ம கரெக்டா பண்றதில்ல. சோ அதுல யார் யார் என்ன பொறுப்பெடுத்திருக்காங்களோ அவங்க இந்த திட்டங்களை எல்லாம் சரியாக கவனிச்சு அதை அந்த விளையாட்டு வீரர்களுக்கு கரெக்டா போய் சேருதாங்கிறத கவனிச்சு ஊக்குவிச்சாங்கன்னா இன்னும் வருங்காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல அனைத்து வீரர்களும் குறிப்பாக கால்பந்து, ஓட்டப்பந்தயம், ஹாக்கி இந்த மாதிரி விளையாட்டுகள்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். திரு ஜெயபால், கால்பந்து, ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு தமிழகத்தில் உரிய விளையாட்டு மைதானங்கள் உள்ளதா? இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ கால்பந்து ஒரு மிகப்பெரிய விளையாட்டு. ஆனா அது இன்றைய உலகத்துல அவ்வளவு பெரிய விளையாட்டுல நம்ம ஒரு அவ்வளவு பெரிய இடத்தை ரீச் பண்ணல. அது பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிற விளையாட்டு அரங்கங்கள்ல ஒரு புல்வெளி மைதானத்தை கொண்டு வரணும். அது இப்ப குறிப்பாக ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல திட்டங்கள் ஏற்படுத்தி புல் மைதானங்கள் போட்டாங்க. ஆனா அது சரியாக அது ஒரு பராமரிப்பு இல்லாம சில மாவட்டத்துல அந்த புல்லெல்லாம் காஞ்சிட்டு விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு தடையா இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஓட்டப்பந்த வீரர்களுக்கு சிந்தட்டிக் ட்ராக் போடணும். அப்பதான் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம அதை ரீச் பண்ண முடியும். ஒரு ப்ரொஃபஷனல் அதை எடுத்துட்டு வர முடியும். சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க உலக அளவில் இந்திய வீரர்கள் ஜொலிக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இளமையில் தேர்ந்தெடு அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். இப்ப அந்த ஸ்கீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்றாங்கன்னா எக்ஸலன்ஸ் ஒரு ஹாஸ்டல் திறக்கிறாங்க. அது ஒவ்வொரு விளையாட்டுலையும் மிகச்சிறந்த அளவுல இருக்கிற திறமையானவர்களை தேர்ந்தெடுத்து இப்போ வாலிபால்னா அதுக்கு ஒரு எக்ஸலன்ஸ் ஹாஸ்டல், ஃபுட்பால்னா அதுக்கு ஒரு எக்ஸலன்ஸ் ஹாஸ்டல், ஓட்டப்பந்தயத்துக்கு இந்த மாதிரி எல்லா விளையாட்டுலையும் அந்த எக்ஸலன்ஸ் கொண்டு அந்த கிரீமி லேயர் எந்தெந்த விளையாட்டுல மிகச்சிறந்தவங்க இருக்காங்களோ அவங்களை எடுத்து ஒரு காலேஜே ஆரம்பிக்கணும். இப்ப ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு சின்ன வயசுல இருந்து தனிப்பட்ட முறையில அவங்களுடைய கல்வினாலும் சரி, அவங்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டுகள், அவங்களுடைய வேலைகள், அவங்க சம்பாதிக்கிற அந்த பணம் எல்லாமே அந்த விளையாட்டு வீரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த விளையாட்டுல மட்டும் கவனம் செலுத்தி அவங்க வர்றதுக்கு அந்த திட்டங்களை ஏற்படுத்தினாங்கன்னா வருங்காலத்துல இந்தியா மிகப்பெரிய அளவுல முன்னேறிடும். குறிப்பாக தமிழகத்திலிருந்து சிறந்த வீரர்களை உருவாக்க என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும்? இப்ப டென்னிஸ்னா ஒரு 5 ஸ்டேடியம் இருக்கணும், கால்பந்துனா ஒரு 15 ஸ்டேடியம் இருக்கணும். அந்த மாதிரி மைதானங்களை ஏற்படுத்தினாதான் நம்ம 6 வயதுல இருந்து விளையாடுற அந்த வீரர்கள் முதல்ல ஏசியாவுக்கு நம்ம ஒரு காம்படிஷனா வர முடியும். அதுக்கு அடுத்து ஒலிம்பிக்ஸ் போக முடியும், வேர்ல்ட் கப்ல நம்ம போக முடியும். உலக அரங்குல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை விளையாட்டுல நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா இது நம்ம முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டுகள்ல ஏற்படுத்திருக்கிற திட்டங்கள்ல இன்னும் அவங்க அது ஒரு மேற்பார்வை சரியான அந்தந்த விளையாட்டுல யார் முக்கியமான ஒரு திறமைசாலியோ அந்த விளையாட்டுக்குன்னு சிறந்த பயிற்சி எடுத்து அதுக்குன்னு இருக்கிற ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களை வச்சு அவங்களுடைய ஒரு கண்காணிப்புல ஒரு மேற்பார்வையில கொடுத்தாதான் அந்த திட்டங்கள் அதனுடைய பலன்கள் எல்லாம் சரிவர போய் சேரும். அரசின் செயல்பாடு எவ்வாறு உள்ளது? அதிகாரிகளின் செயல்பாடு எவ்வாறு உள்ளது? தமிழகம் சர்வதேச தேசிய அளவில் சாதிப்பதற்கான அறிகுறி தென்படுகிறதா? இந்த ஒரு 5 வருஷம் இல்ல, இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு தான் நம்ம அதை ரீச் பண்ண முடியும். அதுக்கு இப்பவே நம்ம முதலமைச்சர் கொடுத்திருக்கிற அந்த பட்ஜெட் மிகப்பெரிய பட்ஜெட். ஆனா அது கரெக்டாக போய் சேரல. அதுக்கு கீழே அந்த விளையாட்டு துறைக்கு யார் யார் அதிகாரிகளாகவும் இருக்கிறாங்களோ அவங்க ப்ராப்பரா அதை செய்யறது இல்ல. அதை அவங்க எப்ப செய்வாங்களோ அப்போ நமக்கு கண்டிப்பா மிகப்பெரிய பலன் கிடைக்கும். இப்ப 100% இருக்குன்னா 60% செய்யறாங்க, 40% செய்யறது இல்ல. சோ இந்த மாதிரி இருக்கு. சோ அதுல கண்டிப்பா அந்தந்த விளையாட்டுல யார் ஒரு நல்ல பிளேயரா இருந்து திருப்பி கோச்சா அவங்களுக்கு எல்லாமே அனுபவம் இருக்கிறவங்கள அதுல அவங்க ஏற்படுத்தணும். திரு ஜெயபால் அவர்களின் கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து விளையாட்டு துறையில் தமிழக அரசின் செயல்பாடு குறித்து விளையாட்டு வீராங்கனை சாந்தியிடம் கேட்டோம். அதற்கு அவர் அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ மத்திய மாநில அரசுல ரொம்ப நல்லாவே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்பெஷலா சொல்ல போனா மாநில அரசாங்கம்
தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் வந்து ரொம்ப அருமையா ட்ராக் எல்லாம் இப்போ நிறைய திருச்சியில இதுல ஊட்டில எல்லாம் நிறைய நல்லா ஒரு இது பண்ணிருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் நிறைய அத்லெட்டிக்ஸ் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஊட்டியில வந்து ஹை ஆல்டிடியூட் ட்ரைனிங் வந்து 50 crores வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஹை ஆல்டிடியூட் ட்ரைனிங் பண்றதுனால என்ன ஆகும்னாக்கா நம்மளோட அத்லீட்ஸ் வந்து லைக் ஃபாரின் கண்ட்ரி, இப்ப எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரில எப்படி ஓடுறாங்களோ அது மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் வந்து நல்லா ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறதுக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கு. கடந்த ஒரு வாரத்தில் தமிழக அரசியலில் பல விஷயங்கள் நடந்துள்ளன. இது குறித்தும் 2016 தேர்தலை நோக்கிய தமிழக அரசியல் கட்சிகளின் பயணம் குறித்தும் அரசியல் விமர்சகர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். இந்த வாரம் அரசியல் விமர்சகர் பக்கத்தில் நாம் சந்திக்க இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயார் என்றும் நிபந்தனையற்ற கூட்டணி என்றும் திமுக பொருளாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிபந்தனையற்ற கூட்டணிக்கு தயார் என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நிபந்தனையற்ற கூட்டணி என்ற நிபந்தனையை திமுக நோக்கி வரும் கூட்டணி கட்சிகளுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் தற்சமயம் விதிக்கிறார் என்றே அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பக்கூடிய கட்சிகள் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றன. அந்த கருத்தை பலரும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைய நிலையில் கூட்டணி ஆட்சி இல்லை என்ற கருத்தை ஸ்டாலின் பிரதிபலிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேர்தல் நெருக்கத்தில் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் என்பது இப்பொழுது நாம் உறுதியாக கூற முடியாது. திமுகவும் இந்து கட்சிதான், 90% திமுகவினர் இந்துக்கள் தான் என ஸ்டாலின் கூறியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? விடியட்டும் முடியட்டும் அந்த பயணத்தின் போது அவர் இந்து மத முக்கியஸ்தர்களையும் இந்து மத கோயில்களுக்கும் அவர் தனது பயணத்தை அமைத்துக் கொண்டுள்ளார். இதன் பின்னணி என்னவென்றால், நடந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா முழுவதும் இந்துக்களின் வாக்குகள் பெருமளவில் நரேந்திர மோடி அவர்கள் தலைமைக்கு விழுந்தது. அதில் தப்பித்த கட்சிகள் என்று பார்த்தால் அதிமுகவின் ஜெயலலிதா, மம்தா பானர்ஜி, நவீன் பட்நாயக் போன்ற ஒரு சில தலைவர்கள் தான் மோடியின் இந்து வாக்கு வங்கி அறுவடையில் தப்பித்த தலைவர்கள் எனலாம். இதில் திமுகவும் திரு மோடி அவர்களுக்கு ஆதரவான இந்து வாக்குகள் எழுச்சியில் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிப்பை சரி செய்வதற்காக திமுக பொருளாளர் யதார்த்தமான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் எனலாம். இதனை அவர்களின் நோக்கம் என்னவென்றால், இந்துக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டுள்ளது, அந்த தாம் ஒரு இந்து விரோத கட்சி என்ற எண்ணம் அந்த வாக்காளர்கள் மத்தியில் வரக்கூடாது என்று திமுக பொருளாளர் தெளிவாக கருதுகிறதன் அடிப்படையிலே இத்தகைய நிகழ்வுகளை அவர் அமைத்துக் கொண்டுள்ளார். அதிமுகவை வீழ்த்த எந்த தியாகமும் செய்ய தயார் என விஜயகாந்த் அறிவித்துள்ளார். எதற்கும் தயார் என விஜயகாந்த் கூறுவது பற்றி உங்களுடைய கருத்து? திரு விஜயகாந்த் அவர்கள் இன்றைய தினம் தமிழக அரசியலில் மிகவும் முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு திமுகவிடம் இருந்து மிகப்பெரிய டிமாண்ட் உள்ளது. அதேபோல் மக்கள் கூட்டு இயக்கத்தை சார்ந்தவர்களும் விஜயகாந்தை எதிர்நோக்கிறார்கள். மேலும் பாஜகவும் விஜயகாந்தை தங்கள் பசம் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விஜயகாந்த் அதிமுக அரசை அகற்றுவேன் என்று சவால் விடும் அளவு கூறியிருக்கிறார். இதனை உற்று நோக்கும் போது விஜயகாந்தை பொறுத்தவரையில் 2011 ஆளுங்கட்சியை அகற்றியதற்கு எதிர்க்கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றது போல் இம்முறையும் திமுக கூட்டு சேர்ந்து அதிமுகவை அகற்ற முடியும் என்ற எதிர்பார்ப்பில் அவர் இருப்பது போல்தான் தெரிகிறது. தனது வாக்காளர்களையும் தனது ஆதரவாளர்களையும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாகத்தான் விஜயகாந்த் பேசிக் கொண்டிருக்கிறார். என்றாலும் இறுதி முடிவு தேர்தல் நேரத்தில் தான் அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்பது தெரிய வரும். அவரை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற உள்ள கிடக்கையைத்தான் அவர் வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். தலைமைச் செயலகத்திற்கு அமைச்சர்கள் வருவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோடநாட்டில் முதலமைச்சர் தங்கியிருந்து பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தலைமைச் செயலகத்திற்கு அமைச்சர்கள் வராமல் இருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? முதலமைச்சர் குடநாட்டில் இருந்து முதலமைச்சர் பணியை கவனித்துக் கொள்ளும் வேளையில் அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்திற்கு வரவில்லை என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்திற்கு வராமல் இருப்பது அதிமுகவில் உள்ள முதலமைச்சர் மற்ற அமைச்சர்களுக்குள்ள உறவு டீச்சர் மாணவர்கள் என்ற அளவில் தான் அந்த உறவு இருக்கிறது போல் தெரிகிறது. டீச்சர் பள்ளிக்கு வந்தால்தான் மாணவர்கள் வருவார்கள் என்ற நிலைதான் இருக்கிறது. முதலமைச்சர் வந்தால் அட்டெண்டன்ஸ் போடுவதற்கு அமைச்சர்கள் தயாராக வருவார்கள், அல்லாவிட்டால் அவர்கள் வரமாட்டார்கள் என்ற நிலைதான் இன்று தமிழகத்தில் நிலவுகிறது என இதனை எடுத்துக் கொள்ளலாம். மக்கள் நல கூட்டு இயக்கம் என்றாலே கூட்டணிதான் என வைகோ கூறியுள்ளாரே, இவர்கள் கடைசி நேரத்தில் அணி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? குறைஞ்சபட்ச கூட்டு இயக்கம் கூட்டணியாகவே செயல்படும் என்று
ரேகைகள் தெரிகின்றன. காரணம், இதில் இந்த கூட்டு இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் இனிமேல் அணி மாறினால் அவர்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் மக்கள் மத்தியில் வரும். குறிப்பாக நாம் அடிக்கடி அணி மாறியக்கூடிய கட்சிகளை மக்கள் என்ன தீர்ப்பளித்தார்கள் என்பது நாம் அரசியல் களத்தில் கண்கூடாக கண்ட உண்மை. அந்த வகையில் இப்பொழுது ஒன்றாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றாக இருப்பார்கள் என்றே தெரிகிறது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி காமன் மினிமம் புரோகிராமை அவர்கள் அறிவிக்கிறார்கள். காமன் மினிமம் புரோகிராம் என்றாலே அது கூட்டு இயக்கம் அல்ல, கூட்டணி என்ற நிலையில் அது உருவாகிவிடும் என்றே தெரிகிறது. இறுதியாக ஒரு கேள்வி. 2016 தேர்தலை முன்னிட்டு கட்சிகள் தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் முனைப்பு காட்டி வருகின்றன. தேர்தல் அறிக்கை எத்தகைய லாபத்தை அவர்களுக்கு பெற்றுத்தரும்? தேர்தல் அறிக்கை என்பது வழக்கமாக அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சடங்காகத்தான் தெரியும். ஒரு சில அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையை பார்த்து மக்கள் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். தேர்தல் அறிக்கை வெளியிட வேண்டிய தேவையே இல்லை. ஒரு நாள் பத்திரிகை செய்திக்குத்தான் தேர்தல் அறிக்கை என்று கூறும் கட்சிகளும் இந்தியாவில் உண்டு. ஆனால் இப்பொழுது தேர்தல் அறிக்கையில் புதிய யுக்திகளை அரசியல் கட்சிகள் கையாளுகின்றன. குறிப்பாக உங்கள் கருத்தை நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்கிறோம் என்று அதையே ஒரு தேர்தல் பிரச்சாரமாக அரசியல் கட்சிகள் பலதரப்பட்ட மக்களையும், வர்த்தக சங்கத்தினர், நெசவாளர்கள், மீனவர்கள் என்று உங்களுக்கு கோரிக்கை என்ன, அதை எங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்து அதனை உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறோம் என்று தேர்தல் அறிக்கை தயாரிப்பையே ஒரு மக்களிடம் ஒரு பிரச்சாரமாக அரசியல் கட்சிகள் இப்பொழுது எடுத்து செல்கின்றன. குறிப்பாக திமுக, பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இதில் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களின் கருத்துக்களை பார்த்தோம். தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த 234 சதுரங்க வேட்டையின் அடுத்த கட்ட நகர்வுகளை துல்லியமாக கூறுவோம் மற்றொரு நிகழ்ச்சி. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமராக்கி.